பாபாவின் குழந்தை மீ பிரம்மாகுமா அதிசயம் செய்பவன் அற்புதம் செய்பவன் கோடியில் ஒருவன் பிரம்மாகுமார். நீரை போல குளிர்ச்சியானவன், சூரியன் போல சக்தி நிறைந்தவன், அக்கினி போல தீவிரமானவன், காற்றை போல வேகம் அவனிடம், பூமியை போல பொறுமையானவன், இந்த பூமிக்கே ஆன்மீக அலங்காரம் குமார். குமார் செய்கிறார் ஓம் சாந்தி. இப்பொழுது என்னுடைய கடைசி முடிவு என்பது ஏற்படாது. இப்பொழுதுதான் என்னுடைய மனதில் மென்மையான வசந்தம் ஏற்பட்டுள்ளது. எனவே இப்பொழுது என்னுடைய முடிவு என்பது நடக்காது. பச்சை பச்சையாக இந்த இலைகள், கிளைகள், மொட்டுக்கள் மென்மையாக என்னுடைய கனவை, தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய கனவை மொட்டுக்கள் மீது திரும்புகின்றது. ஒரு இனிய விடியலை எழுப்புவேன். ஒவ்வொரு மலரில் இருந்தும் மந்தமான ஆசையை இழுத்துக் கொள்வேன். நான் என் வாழ்க்கையின் அமிர்தத்தை மகிழ்ச்சியுடன் பாய்ச்சுவேன். நான் அவர்களுக்கு மீண்டும் கதவை காட்டிவிடுவேன். அங்கே என் உலகம் அளவற்று இன்னும் என்னுடைய முடிவை நான் ஏற்க முடியாதவனாக மாறிவிடுவேன். என்னுடைய முடிவு என்பது தற்போது நடைபெறாது. என்னுடைய வாழ்க்கையில் இது முதல் கட்டம். இதில் எங்கே மரணம் உள்ளது? வாழ்க்கைதான் இன்னும் முழு இளமைக்கு முன்னால் பொன்னான கதிர்கள் மொட்டுக்கள் மீது பாய்ச்சுகின்றன. ஓ குழந்தை மனமே, என் வளராத ராகத்திலிருந்து வளர்ச்சியடையும் நண்பன், திசைகள் இன்னும் என் வாழ்க்கையில் முடிவு என்பது ஏற்படாது என கவிஞர் கூறுகிறார். எப்போதுதான் என்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பம் ஏற்பட்டுள்ளது. என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தில் இந்த காட்டில், இந்த காடுகளில் இப்போதுதான் வசந்தம் ஏற்பட்டுள்ளது. என்னுடைய வாழ்க்கை என்ற காட்டுல இப்பதான் வசந்தம் ஏற்பட்டு இருக்கு. இப்பதான் இந்த பச்சை இலைகள் அனைத்தும் மலர்ந்திருக்கின்றது. இந்த கிளைகள், இந்த இலைகள், இந்த மொட்டுக்கள் மென்மையாக மலர்ந்துள்ளன. நான் தான் என் கனவை மென்மையாக மாற்றி தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மொட்டுக்கள் மீது திருப்புகின்றேன். நான் இந்த மொட்டுக்கள் மீது இப்போதுதான் கையை அழகாக வருடி விடுகிறேன். இப்போதுதான் இந்த காலை, இந்த விடியல் எனக்கு இனிமையானதாக ஆரம்பமாக உள்ளது. இப்போதுதான் இரவு முடிந்து காலை ஏற்பட்டது. ஒவ்வொரு மலரில் இருந்து மந்தமான ஆசையை நான் இழுத்துக் கொள்கின்றேன். நான் இரவு முழுவதும் தூங்கியிருந்த அனைத்து மலர்களிலிருந்து அந்த சோம்பலை நான் இழுத்துக் கொள்வேன். என்னுடைய வாழ்க்கையின், புதிய வாழ்க்கையின் அமிர்தத்தை மகிழ்ச்சியுடன் பாய்ச்சுவேன். இது என் புதிய வாழ்க்கை, இது என் நவீன வாழ்க்கை. நான் அவைகளுக்கு மீண்டும் கதவை, வழியை காட்டிவிடுவேன். அங்கே அந்த உலகம் அளவற்றதாக இருக்கு. நான் அந்த உலகத்தின் அறையை காட்டி விடுகின்றேன். எனக்கு இதற்கு மேல் முடிவு என்பது இன்னும் ஏற்படாது. என்னுடைய வாழ்க்கையின் முதல் கட்டமாக உள்ளது. இன்றைய இந்த காலை, எந்த காலை? இப்போதுதான் முதல் காலை, என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் வேலையாகும். இதற்கு முன்பு காலை என்பது எப்போதுமே எனக்கு கிடையாது. எனக்கு தெரியவே இல்லை இது முதல் கட்டமாக உள்ளது. இதில் எங்கு மரணம் உள்ளது? வாழ்க்கையே வாழ்க்கை இன்னும் பெரியதாக, முன்பாக முழுமை இளமையாக உள்ளது. பொன்னான கதிர்கள் அலைகளின் மீது ஓடுகின்றன. ஓ குழந்தை மனமே, எந்த அலைகளின் மீது மனம் ஓடுகிறது? மனம் பொன்னான கதிர்கள் மீது, என் வளராத ராகத்திலிருந்து
என் வளராத ராகத்திலிருந்து என்ன ஆகும்? வளர்ச்சி அடையும் நண்பா. புதிய புதிய ஒரைசன் மீது திஷித் இப்போது வளர்ச்சி அடையும். என் வளராத ராகத்திலிருந்து இன்னும் என் முடிவு என்பது ஏற்படாது. இப்போது என் வாழ்க்கையின் வசந்தம் வந்துள்ளது. அப்படி சொல்கிறார். இன்னும் வாழ்க்கையே வாழ்க்கை, நான் வாழ வேண்டும். இதில் மரணம் எங்கே இருக்கின்றது? 4 பக்கமும் உற்சாகம் மட்டும்தான் உள்ளது. இதுதான் என்னுடைய முதல் கட்டம், முதல் விடியல். இப்போது நான் குழந்தையாக இருக்கின்றேன். கண்களை திறந்து முதன் முறையாக பார்க்கின்றேன் இந்த உலகத்தை. செலிப்ரேஷன் இந்த ப்ராசஸ், அதாவது சூரியகாந்த், திருப்தி நிர்லா அவர்களுடைய இந்த கவிதை நமக்காக கொடுத்திருக்காங்க. அவர்களுடைய சில பத்திரிகையாளர்கள் கேட்க தொடங்குறாங்க. அவங்க அவருடைய எழுத்துக்களால் மட்டும் எல்லாமே தெரிஞ்சிருக்காங்க. ஆனா எல்லாருமே என்ன பண்றாங்க, அந்த சூரியகாந்த் திரிபாதி அவர்களுடைய பத்திரிகைய, அவருடைய கவிதைய கேட்க விரும்புறாங்க. அவருடைய வீடு எங்க இருக்கு அவங்களுக்கு தெரியாது. அவங்க யார்கிட்ட கேக்குறாங்க? அவர் தானே சூரியகாந்த் திரிபாதி என்பதை அந்த நேரத்துல குழந்தைங்க கிட்ட விளையாடிட்டு இருந்தாரு. ஒரு முதியவர் சின்ன சின்ன குழந்தைங்க கூட விளையாடிட்டு இருக்காரு. மிகவும் தனிப்பட்டவரா இருக்காரு. அவர் சொல்றாரு, ஆமா எனக்கு அவர் தெரியும், நான் என்னுடைய விளையாட்டை முடிச்சுக்கிறேன், பின்னாலும் உங்களுக்கு அவர் எங்க இருக்குன்னு சொல்றேன். அப்படியே அவர் குழந்தைங்க கூட விளையாடுறாரு. விளையாட்டு முடிஞ்சதையுமே அந்த பத்திரிகையாளர்கிட்ட சொல்றாரு, நிராலான்றது நான் தான். அவங்க கிட்ட கேக்குறாங்க, அப்படின்னா இதுக்கு முன்னால ஏன் நீங்க சொல்லல? அப்போது அவர் சொல்றாரு, அப்ப நான் நிராலா கிடையாது, அப்ப நான் சின்ன குழந்தையா இருந்தேன். நான் இந்த குழந்தைங்க கிட்ட விளையாடிட்டு இருக்கேன். உள்ளே ஒரு குழந்தை உட்கார்ந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு மனிதனையும் உள்ளே இன்டர் சைலண்ட் மற்றும் இந்த சைலண்ட் இறந்து போக கூடாது. அந்த குழந்தை என்றென்றும் உயிரோடு இருக்கணும். அதனால் அது கற்றுக்கொண்டே இருக்கணும், கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையின் முதல் கட்டம் இதில் எங்கே மரணம் உள்ளது? வாழ்க்கையை வாழ்வதற்காக தான். இன்னும் பெரியதாக முழு இளமை என்பது நமக்குள் உள்ளது. பொன்னான கதிர்களின் அலைகள் மீது ஓடுகின்றன. ஓ குழந்தை மனமே, இன்னும் என் முடிவு, எனக்கு முடிவு என்பது ஏற்படாது. அப்படியானால் ஒவ்வொரு காலை பொழுதும் என்னுடைய ஒரு புதிய தொடக்கமாக உள்ளது. ஒவ்வொரு காலை பொழுதும் ஒரு புதுமையை, ஒரு புதிய விடியலை எனக்கு கொண்டு வருகின்றது. நேற்று நடந்தது, நேற்று கடந்தது, சோகம், வலி, துக்கம், இதை சிறிதும் இதனுடைய தாக்கம் என் மீது இருக்கக்கூடாது. நேற்றைய விஷயங்கள் நேற்றோடு முடிந்து போச்சு. இன்னைக்கும் அதனுடைய விஷயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த நிழல் கூட என் மீது படக்கூடாது. நேற்று நிழல் இன்று எனக்கு தோன்றக்கூடாது. இல்லைன்னா அதே துக்கம், அதே சோகம், அதே ஏற்றத்தாழ்வுகள், அதே கலக்கம், அதே வலி, அதே வேதனை, அதே தாக்கம், இது தன் தலையில் சுமந்து கொண்டு செல்ல வேண்டியதாக இருக்கும். ஒருவருடைய தோளில் இறந்த உடல் இருப்பது போல அந்த சுமையை சுமந்து மனிதன் நடந்து செல்றான். நடந்தது நடந்து விட்டது, இப்போது அதற்கு என்ன என்று எல்லாம் என்ன புதுசா இருக்கு. இப்பதான் என்னுடைய மனதுல மென்மையான வசந்தம் வந்திருக்கு. என்னுடைய மனதுல, என்னுடைய காட்டுல. அப்படின்னா பக்தியினுடைய இன்றைய 6வது நாளாயிருக்கு. 6வது நாள் மிகவும் உணர்வு பூர்வமான நாளாகும். ஏன்னா ஒரு புதிய தனி தத்துவம் உருவாகி கொண்டிருக்கின்றது. மேலும் அதில் பழைய பழக்க வழக்கங்கள் 5வது 6வது நாளில் மீண்டும் வெளிப்பட தொடங்குது. கடந்த 5 நாட்களாக விடுபட்டு விட்ட பழக்கங்கள் இன்று 6வது நாள் எனக்கு சைலன்ஸ் ரிட்ரீட் நடக்குது. அங்க 6வது நாள்ல ஓடி போகக்கூடிய வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கும். மக்கள் 6வது நாளில் அதிகமாக ஓடி போறாங்க. ஒன்று 2ஆம் நாள்ல ஓடுவாங்க, 2வது 6வது நாள்ல ஓடுவாங்க. ஏன்னா 6வது நாளில் 6 நாட்களாக அவர்கள் தினமும் செய்யறது கிடையாது. அதற்கு பழக்கம் இருந்தது. அது அடிஷன் ஆகியிருக்கு. அது விகாரம், அது ஒரு நோய், அது ஒரு மனப்போக்கு வடிவம். சோகமாக இருக்கிறது, துக்கமாக இருக்கிறது, இல்லைன்னா விகாரத்தின் பக்கம் ஈர்க்கப்படுது, அல்றது அல்லது அழுவது, இல்லைன்னா கோபப்படுறது, எதற்காக இருந்தாலும் அதனுடைய அடிஷன் 6வது நாள்ல பலமாக விடிச்சு எழுந்துரும். இப்ப மனம் ஒரு புதிய டொப்பமைன் தேடுது. மனசுக்கு ஒரு புது சாப்பாடு தேவைப்படுது. இதுவரை 5 நாட்கள் எல்லாத்தையுமே தாங்கிட்டு இருந்தோம். எதையுமே செஞ்சாம அந்த 5 நாள் தடுத்துட்டே இருந்தது. எந்த மாதிரியான முறையிலும் 6வது நாள்ல அது வெளியே வருது. சோகம்,
6 நாள் 5 நாள் வரை மகிழ்ச்சியா இருந்தாங்க. இப்போ அதே வடிவம் மீண்டும் வெளிப்படும். டோபமின் பசி புதிய தனித்துவம், புதிய பர்சனாலிட்டி உருவாக்கிட்டு இருக்குது. ஆகவே சிலதை தாங்கிதான் ஆகணும். உள்ளே இருக்கக்கூடிய அமைதியின்மை மனம் அதே பக்கம் திரும்ப ஓட விரும்பும். ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள, அதாவது நேற்று நாம் 5 விஷயங்களை பார்த்தோம். எது முதல், எது 3வது பர்சன், எதை எப்படி தன்னைத்தானே பார்க்க வேண்டும், 3வது நபர் பார்க்கக்கூடிய அளவுக்கு அதே அந்த அடிஷன், அதன் பலம், அதன் தீவிரம் என்ன ஆகும்? குறைஞ்சிரும். அது எந்த சம்ஸ்காரம் ஆனாலும் இருக்கலாம். விகாரத்துடைய சம்ஸ்காரம் நம்ம தினமும் கேள்விகள்ல கேள்விப்பட்டு படிச்சுட்டு தான் நம்ம வரோம். அதுல எத்தனை விஷயங்கள் உள்ளன. சோகமாக இருக்கிறது, துக்கமாக இருக்கிறது, குற்ற உணர்வுல கொண்டு போறது. எந்த வடிவமா இருந்தாலும் 6வது நாள்ல அதை மீண்டும் திரும்பி வரும். ஆகவே எச்சரிக்கையாக இருங்க. இன்றைய நாள் கொஞ்சம் நுணுக்கமான நாள். பக்திக்கு பின்னால மீண்டும் அதை வெளிப்படும். அவை கூப்பிடும், நீங்க எங்க போறீங்க? அதுல எவ்வளவு சந்தோஷம் இருந்தது. அந்த சென்சுவல் ஆக இந்த கற்பனைகள்ல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. நீங்க எங்க போறீங்க? திரும்பி வாங்கன்னு மறுபடியும் கூப்பிடும். ஈர்க்கும். அந்த அட்ராக்ஷன், அந்த விகாரம் ஈர்க்கும். 6வது நாள்ல இது கண்டிப்பா நடக்கும். 2வது என்ன பார்த்தோம்? நேற்று முழுமையாக நம்ம பார்த்துட்டோம். பாதி ட்ரெய்லர் மட்டும் பார்க்காதீங்க. ட்ரெய்லர் மிகவும் கவர்ச்சியா இருக்கும் மற்றும் மிகவும் ஏமாற்றக்கூட தன்மையுடையது. மனிதன் பாவம் செய்யறான், அவன் நரகத்துக்கு போவான் என எதிர்பார்க்கிறாங்க. ஆனா அவன் போகக்கூடிய இடத்துல சொர்க்கம் போல சூழல் உள்ள தேவதைகள் சுற்றி திரிவாங்க. அவன் கேக்குறான், நான் எங்க இருக்கேன்? நான் சொர்க்கத்துல இருக்கிறானா? அவங்க சொல்றாங்க இது நரகம். அவன் சொல்றான், ஆச்சரியம், நரகம் எவ்வளவு அழகாக இருக்கு. அப்படின்னா சொர்க்கம் எப்படி இருக்கும்? கொஞ்ச நேரத்துக்கு பின்னால அனைத்துமே கருப்பு கருப்பா மாறுது. அவன் சூடான எண்ணெயில மக்கள் என்ன பண்றாங்க? கொதிக்க வைக்கிறாங்க. அந்த எண்ணெயில அவனை தூக்கி போடுறாங்க. அவன் பாக்குறான், சொல்றான், அப்போ கதறான், இதுதான் நரகம். அப்படின்னா அது என்ன? அது ஒரு ஸ்கிரீன் சேவரா இருக்கு. அது ட்ரெய்லர் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா உள்ள மூவி பார்க்கும்போது, படம் பார்க்கும்போது ரொம்ப சலிப்பா இருக்கு. அதே போல எங்களுடைய ஒவ்வொருத்தருமே மனதுல எல்லாருமே அடிமைத்தனமாக இருக்காங்க. அந்த அடிமைத்தனத்துல பார்க்கும்போது ட்ரெய்லர்கள் ரொம்ப நல்லா இருக்கும். ஆகவே என்ன செய்யணும்? ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒரு படத்தை நீங்க பாருங்க. அதுல சின்னது மட்டும் பார்க்க கூடாது. இதுல மிகவும் சந்தோஷம் இருக்கும். எனவே அந்த செயலை செஞ்ச பின்னால அதனுடைய அதனுடைய நடிப்பு, இது எல்லாமே நமக்கு என்ன பண்ணும்? அதுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், அந்த படத்துல வரக்கூடிய சூழ்நிலைகள், நிகழ்ச்சிகள் எல்லாமே துக்கம், பச்சாதாபம் மற்றும் வெறுமையை நமக்கு கொண்டு வரும். அப்ப இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம எந்த விஷயத்த நம்ம கத்துக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அதுல இருக்காது. எல்லாமே காலியாக இருக்கும். மேலும் என்ன ஆகுது? நமக்குள்ள சோம்பல் வருது, துக்கம், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஆற்றல் எல்லாமே வெளியே போகுது அந்த மூவிய பார்த்தனால. அப்ப பாருங்க, அந்த மூவி பார்க்கும்போது ஆரம்பத்துல இருந்து கடைசி வரையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். 2வது டெக்னிக், இதை பற்றி நம்ம ஏற்கனவே நேற்று விரிவா பேசியிருக்கோம். அடுத்தது இப்போ நம்ம என்ன செய்யணும்? சின்ன சின்ன பழக்கம் எது நமக்கு இருக்கு, அது சக்தி வாய்ந்தது கிடையாது. அந்த சின்ன சின்ன சூழ்நிலைகள்ல இருந்து, சின்ன சின்ன நிகழ்ச்சிகள்ல இருந்து, நம்முடைய சின்ன சின்ன கண்ணீரிலிருந்து, வலியிலிருந்து, சிறிய சிறிய மன வேதனையிலிருந்து, சின்ன சின்ன கற்பனையிலிருந்து, சின்ன சின்ன செயல்ல இருந்து எல்லாருமே அந்த பழக்கம் உருவாகி இருக்கு. சின்ன சின்ன வார்த்தையிலிருந்து உருவானதுதான் சிறிய சிறிய டைப்ல இருந்து உருவாகுது. சின்ன வீடியோல இருந்துதான் எல்லாமே உருவாகுது. இப்போ ஒரு விகாரம் ஆரம்பமாகிறதுக்கோ, ஒரு தவறு செய்யறதுக்கோ காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் சின்னது செய்யறோம், அடுத்ததுதான் பெருசா செய்ய ஆரம்பிக்கிறோம். இப்போ அது மழை போல ஸ்டார்டிங்ல கிடையாது. எனவே நம்ம என்ன செய்யணும்? நமக்கே நம்ம பாடம் சொல்லணும். எஜமான் இன்னும் நான் தான். எஜமான் நான் உயிரோடு இருக்கிற இந்த உடலினுடைய எஜமான் நான் தான். உன்னை எவ்வளவு சக்திசாலியா வாய்ந்தவனா நீ நினைச்சுக்காத. ஏன்னா நீ அந்த விகாரத்துக்கு அடிமையாக கூடாது. எனவே நேத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம பார்த்திருக்கோம், ஹோம்ஒர்க் செஞ்சிருக்கீங்க. அடுத்தது நாம நம்முடைய நர்வஸ ஆக்டிவ் பண்ணணும். அதற்காக பலவிதமான முறைகள் இருக்கு. 2 சிஸ்டம் இருக்கு. இதுல நம்ம
பாராசிம்டத்திக், அடுத்தது சிம்டத்திக் இருக்கு. அழுத்தம் நமக்குள்ள கொண்டு வருது, அறியாமன்றது வருது, பேனிக் கொண்டு வருது, துக்கத்தை கொண்டு வருது, வலியை கொண்டு வருது, அமைதியின்மையை கொண்டு வருது. பாராசிம்டத்திக்கும் அந்த நேரத்துல உடனே ஆக்டிவ் செஞ்சா வேகஸ் நர்வஸ 10வது நர்வை முழு சிஸ்டம் ரிவர்ஸ் ஆகுது. அதனுடைய எந்த வகை முறைகள் இருக்கு? கோல்டு ஷாக் தெரப்பி. அதனால நீங்க என்ன பண்ணணும், டைரக்டா பச்சை தண்ணிய தனக்குள்ள ஊத்திக்கங்க. அதுல எல்லா விதமான அமைதியின்மையும் முடிஞ்சு போயிடும். சும்மா பார்த்தா பத்தாது, கொஞ்சம் நம்ம ஏதாவது செய்யணும். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ஃப்ரிட்ஜ்ல தண்ணி வைங்க. அடுத்தது அது என்ன பண்ணுங்க, அந்த தண்ணியை எடுத்து உங்களுடைய டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு நீங்க அந்த தண்ணியில குளிங்க. அடுத்தது நாம என்ன செய்யணும், எப்போ அந்த மாதிரி பச்சை தண்ணியில நம்ம குளிக்கிறோம், அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டெம்டேஷன், விகாரத்தினுடைய டெம்டேஷன் எல்லாமே கம்மி ஆயிரும். இது நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஒரு முறை நாம அந்த கோல்டு பாத் எடுத்துட்டோம், இல்ல கோல்டு ஷவர் எடுக்கிறோம், முகத்துல நம்ம ஊத்துறோம். ரெண்டாவது என்ன ஆகும், அந்த வேகஸ் நர்வஸ்னுடைய 4-7-8 மசாஜ் அக்யூபஞ்சரா நமக்கு அது மாறும். எனவே அனைத்து விஷயங்கள் மற்றும் 5வது செஞ்சுரி நமக்குள்ள ஒரு வித்தியாசமானதாக, நமக்குள்ள ஒரு ஊடுருவ கூடியதாக இருக்கும். அதுல என்ன இருக்கணும்னா, அடிஷன் இருக்கக்கூடாது, நமக்குள்ள அவேர்னஸ் தான் இருக்கணும். நம்ம போய் உட்காரணும். சாதனையில இன்னைக்கு 6வது நாளா இருக்கு. இதுக்கு முன்னால நம்ம கேள்விகளுக்கு சொல்லக்கூடிய என்ன பதில் சொல்லணும். இதை நம்ம குமாரர்கள் என்னென்ன கேள்விகளை அனுப்பி இருக்காங்க, இதை நம்ம பார்க்கலாம். இப்போ கேள்விகளுடைய எண்ணிக்கை 100க்கு மேல போயிருச்சு. கேள்விகள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு. மற்றவங்க கூட ஒப்பிடக்கூடிய பழக்கத்தை நம்ம எப்படி நீக்கிறது? இன்னைக்கு கேள்வி 93, 94 இருக்கு. இப்போ உடல்ல கால்சியம் அதனுடைய குறைய நீக்கிறதுக்கு எந்த பழங்களை நம்ம சாப்பிடலாம்? தயவு செய்து சொல்லுங்க. ஞானத்தினுடைய நடைமுறையில குறிப்பாக சூழ்நிலைகள்ல ஏன் பயன்படுத்த முடியல? அதற்கான காரணம் என்ன? ஓம் சாந்தி பாய்ஜி, நான் உங்களுடைய ஒவ்வொரு கிளாஸையுமே தவறவே விட மாட்டேன். அவ்வியக்த முறையிலேயே அமேட் மூலமாக தேர்வு எழுதியிருக்கேன். நான் கர்நாடகால இருந்து பேசுறேன். ஆரம்பத்துல இருந்து ஹிந்தி நல்லா கிடையாது. தேர்வு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா 80% மார்க் எடுத்து நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். இப்போ 100% மதிப்பெண்களும் எனக்கு கிடைக்குது. ஆனா புருஷார்த்தத்துல போக போக உற்சாகம் குறைஞ்சிருச்சு. புருஷார்த்தத்துல மறுபடியும் ஊக்கம் உற்சாகத்தை எப்படி கொண்டு வருது? அமேட் தேர்வுல 100% எப்படி நான் மார்க் வாங்குறது? தயவு செய்து இன்னொரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கணும் தேர்வு எழுதுறதுக்கு. புருஷார்த்தத்துல மிகவும் எனக்கு சுலபமான வழிகளை தேவைப்படுது. அவ்வியக்த முரளி இந்த பட்டிக்கு பின்னால அமிர்த வேலையினுடைய தேர்வு எக்ஸாம் நீங்க தொடர்ந்து நடத்துங்க. இப்போ மாயையை கட்டுப்படுத்தக்கூடிய வழி என்ன? கனவுல தோஷம் குறித்து இந்த மாதிரி பல்வேறு கருத்துக்களை கேக்குறாங்க. கனவுல தோஷம் வருது, இது ஒரு சாதாரண உடல் செயல்முறை தானா? அதை முழுமையாக நிறுத்தணுமா? சில சமயம் நடந்தா குற்ற உணர்வு ஏற்படுது. தயவு செய்து ஆன்மீகம் மற்றும் மருத்துவம் இரு கோணங்களிலும் தெளிவான வழிகாட்டுதலை எங்களுக்கு கொடுங்க. நான் 2வது முன்னால நான் ஞானத்துல வந்திருந்தேன். ஆனா திடீர்னு ஒரு ஆத்மாவை பற்றி எனக்கு ஒரு ஈர்ப்பு உருவாச்சு. என்னை விட வயசுல அவங்க சின்னவங்க தான். நான் பலசாலியா இருக்கணும்னு நான் விரும்புறேன். ஆனா என்னுடைய மனமும் புத்தியும் அதுல இருந்து விளக்கல. கடைசியில நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன். இப்ப எனக்கு குற்ற உணர்வு வருது. எங்கேயாவது என்னுடைய புருஷார்த்தத்துக்கு தடையா இருக்கிறேன்னா என்ன செய்யணும்? அந்த ஆத்மா பாதுகாப்பா இருக்கணும். நான் இதுல இருந்து விடுபடணும். இதுக்கு முன்னால தனியா புருஷார்த்தம் இருந்தது. இப்போ கம்பைன்டு புருஷார்த்தம் செய்யறதனுடைய டென்ஷன் வந்துருச்சு. எப்போ எங்களுக்கு ஞானம் என்ற அந்த தொடர்பு கிடைக்குதோ அதுல துவைத், அத்வைத் அல்லது மற்றது இதுல சேர்ந்து வந்துடுது. தெளிவா நீங்க எனக்கு இதுல பதில் கூறுங்க. அடுத்தது, நான் கடந்த 6 முதல் 7 மாதங்களா ஃப்ரிட்டோரியனா நான் டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய எடை 67 இருந்து 60 வர்றதுக்கு நான் என்ன செய்யணும்? அடுத்தது நீங்க எனக்கு இப்போ சொல்லுங்க. நான் பழம், ட்ரை ஃப்ரூட்ஸ், அப்புறமா பீன்ஸ், பட்டரு இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கேன். நான் என்னுடைய எடையை நிலையா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்?
தயவு செய்து ஹோம்ஒர்க்காக சில கேள்விகள் பட்டியலை நீங்க கொடுக்கணும். மாயா பிராமணர்களுடைய ரூபத்துல வருதுன்னு சொல்லப்படுது. அதை எப்படி அடையாளத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது? பாதுகாப்பா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? சாப்பிடும்போது பிளேட் கீழே விழுந்து வடிஞ்சுட்டா அது டிராமா தானா? அது என்னுடைய தவறா இல்ல மாயா உடைய கணக்கு வழக்கா? இதுக்கு முன்னால வேலையில 16 மணி நேரம் வேலை செஞ்சாங்க. சம்பளம் 8 மணி நேரத்துக்கு கிடைச்சது. ஒவ்வொரு துறையுமே ஒரு மாநிலம் போல அங்க ஒரு ராஜா இருக்காரு. நாம எல்லாருமே ராஜா போல கிடையாது. ஒவ்வொரு நீதிமன்றத்திலுமே ஒரு வழக்கறிஞர் இருக்காரு. வசமாக நம்ம நீதிபதிய பாரபட்சம் எதுவுமே செய்ய முடியாது. ஒவ்வொரு ராஜாவினுடைய பாரபட்சத்திற்கு நம்ம எப்போதுமே ஏதாவது செய்ய முடியும்னு சாத்தியமே கிடையாது. இப்ப புதிய ஒரு வேலை கிடைச்சிருக்கு. ஆனா பழைய நினைவுகள்ல இருந்து எப்படி நான் வெளியே வர்றது? ஓம் சாந்தி. நான் கடந்த 8-9 மாசங்களாக ஃப்ரூட்டேரியனா இருந்துட்டு இருக்கேன். என்னுடைய எடை 57 இருந்து 54 கிலோவா குறைஞ்சிருக்கு. எடைய நிலையா வச்சிருக்க எந்த உணவை நான் எடுத்துக்கணும்? பாடி ஸ்கேனிங் ரிலாக்ஸேஷன் போது உடலில் அதிர்வுகள் ஏன் வருது? தியானத்துல தீவிரமான ஆற்றல் உருவாகுது. அதை எப்படி சமநிலைப்படுத்துவது? உண்மையான ஆற்றல், அனுபவம் மற்றும் நர்வஸ் சிஸ்டம் இம்பேலன்ஸ் இவற்றுக்கு இடையில வேறுபாட்டை எப்படி நான் தெரிஞ்சுக்கணும்? அமிர்த வேலைக்கு பிறகு உடலிலிருந்து ஒரு உணர்வு மற்றும் தூக்கம் ஏன் வருது? அதை எப்படி சமநிலைப்படுத்துவது? ஓம் சாந்தி பாய்ஜி. 1 வருடம் பிரம்மச்சரியம் அவசியம் என்றால் நடுவுல ஏதாவது ஒரு காரணத்தினால தவறு நடந்தா பாபாவுடைய சந்திப்புக்கு தகுதியானவராக இருக்க முடியுமா? பாடி ஸ்கேனிங் மற்றும் சுவாச பயிற்சியின் போது வேகமான சிந்தனைகள் வருது, தியானம் சிதறது மற்றும் பின்னால எரிச்சல் ஆகுது. என் முறை தவறானதா? ஏதாவது நோய் இருந்தா அதை மெடிடேஷன் மூலமாக எப்படி குணப்படுத்துவது? யோகத்தின் சரியான முறை என்ன? மருந்துகளால் குணமடைந்து மீண்டும் நோய் வந்தால் என்ன செய்வது? கடைசி கேள்வி, நான் ஞானத்தை பெற விரும்புறேன். நாமும் அதை அடைய விரும்புறோம். முழு தேடலும் ஞானம்தான். ஆகவே ஞானத்தை எப்படி பெறுவது? நமக்கு எல்லாமே தெரியும் நினைக்காதீங்க. கவிதையில என்ன கேட்டோம்னு நினைச்சு பாருங்க. இப்பதான் என்னுடைய மனதில் மென்மையான வசந்தம் வந்துள்ளது. ஆகவே ஞானத்தை நாம் பெற வேண்டும் என்றால் ஆராய்ச்சி செய்ய வேண்டும், ரிசர்ச் பண்ணணும், ஸ்டடி பண்ணணும். இன்ஃபர்மேஷன் இஸ் பவர். தகவலுக்கும் தகவல் கூட ஒரு சக்தி தான். நாலேஜ் இஸ் பவர். ஞானம் சக்தி. அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் பவர். அனுபவமும் சக்தி வாய்ந்ததுதான். அனுபவம் சக்தி, ஞானம் சக்தி, தகவலும் சக்தி. நீங்க ஒரு புது நகரத்துக்கு போறீங்க, சிட்டிக்கு போறீங்கன்னா அங்க உங்களுக்கு முன்னால எல்லா அந்த இடத்தினுடைய முழு விஷயங்களும் இருந்தாதான் அது எவ்வளவு சுலபமாக உங்களுக்கு அமையும். எங்க எந்த கடை இருக்கு, எங்க என்ன இருக்கு, நீங்க மேப்ப பாத்துட்டீங்கன்னா எல்லாத்தையுமே பாத்துட்டீங்கன்னா தான் தகவல் அது உங்களுக்கு சக்தியா கிடைக்கும். மற்றும் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்க எதுவுமே தெரியலன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே யாரிடமாவது கேட்க வேண்டியதாக இருக்கும். தவறி போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாகுது. இப்ப ஞானம் அதிகம் உள்ளது. ஆகவே இதை பயன்படுத்தணும். இதுக்காக புதுசு நீங்க மறந்துடாதீங்க. இன்ஃபர்மேஷன் இஸ் பவர் அதிகம். ஆனா அதனால் தகவலுக்கு பின்னால மட்டும் ஓடக்கூடாது. இத நினைவுல நீங்க வச்சுக்கோங்க. எந்த வடிவத்துல இருந்தாலும் ஞானம் சக்தி தான். எந்த வடிவத்துல இருந்தாலும் அது ஞானமா இருந்தாலும் அது ஒரு நாள் அவசியமாக பயன்படும். நாம் சொல்ல முடியாது எங்களுடைய 1 வருஷம் 2 வருஷம் வீணாகி போயிருச்சு. நாம் கற்க சென்றது ஒரு நாள் பயன்படும். மேலும் ஞானம் ஒரு புதிய தேடலாகும். புதிய ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். இதுவரை கேட்டது, இதுவரை புரிந்தது, இதுவரை செய்தது அதில் நின்றுவிடக் கூடாது. புதிய தேடலை தொடர்ந்து செய்ய வேண்டும். புதிய ஆராய்ச்சி நமக்கு தேடல் தேவைப்படுது. எனவே நாளை பட்டியினுடைய கடைசி நாள் மற்றும் ஒரு நாள் நடுவுல வருது 30ஆம் தேதி. அதுக்கு முன்னால புதிய ஒரு பட்டி ஆரம்பமாகும். 1ஆம் தேதி முதல் யுகல் பட்டி ஆகும். அதுல 23 முரளிகள் 24 நாட்கள்ல அத நம்ம எல்லாருமே உங்களுக்கு கொடுப்போம். 23 முரளி 24 நாட்களுக்கு தயார் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். ஆகவே இந்த 30ஆம் தேதி ஒரு புது விஷயம் நம்ம பண்ணலாம். யோகத்துக்காக 21 புதிய வழிகளை நம்ம கொண்டு வரோம். இப்போ யோகா பண்றதுக்கு 21 புது முறைகளை ஒவ்வொன்னா யார் யாரு எடுப்பாங்க.
முதல்ல புருஷோத்தம் பாய் 7 புதிய வரிகளை கொடுப்பாரு. அடுத்தது சுஷில் பாய் புதிய டெக்னிக்ஸ் கொடுப்பாரு. அடுத்தது சுமித் பாய் அவர் 7 வழிகளை ஒன்னொன்னா கொடுப்பாங்க. இவங்க 3 பேருமே 7 வழிகளை தயார் செஞ்சு நமக்கு கொடுப்பாங்க. யாருமே நினைக்காத விதமாக அந்த வழிகள் அவங்க தயார் செஞ்சு கொடுக்கணும். அடுத்தது இந்த 3 விதமான அடிப்படையில முதல் 7 விஷயம் சத்தியம், 2வது விஷயம் சிவம், 3வது விஷயம் சுந்தரம். சத்தியம், சிவம், சுந்தரம் இந்த 3 விஷயத்தினுடைய அடிப்படையில தான் 7 விஷயங்கள் 21 விஷயங்கள் 7 நம்ம பார்க்க போறோம். முதல் ஒன்று மைக்ரோவின் செலிப்ரேஷன். நாம் ஒரு பழக்கம் பல ஆண்டுகளாக 10 வருடம் 20 வருடம் 40 வருடமாக அந்த பழக்கத்துல நம்ம மூழ்கி இருந்திருக்கோம். அந்த பழக்கத்தின் மீது 4 மணி நேரம் நம்ம வெற்றி பெற்றால் அதை ஒரு மைக்ரோ செலிப்ரேஷன் நாம செய்யணும். நமக்கு நாமே பாராட்டு சொல்லணும். இது ஒரு புதிய டோபமைன் வெளிவர செய்யுது. 8 மணி நேரம் நம்ம வெற்றி பெற்றா பெரிய மகிழ்ச்சி. நமக்கு நாமளே தட்டி கொடுக்கணும், அதை நம்ம கொண்டாடணும். உள்ளுக்குள்ள ஒரு நாள் முழுவதும் ஒருத்தர் நினைக்கிறாரு, நான் இத்தனை நாட்களாக இதை சாப்பிட்டு வரேன், இதை நான் சாப்பிடக்கூடாது, ஆனா இன்னும் சாப்பிடுறேன். பின்னால ஒரு நாள் வருது, அவர் வெற்றி அடைகிறாரு. 24 மணி நேரம் அவர் அதை சாப்பிடல, அப்படின்னு அது வெற்றி தானே. இதை யாரிடமும் சொல்ல வேண்டிய விஷயம் கிடையாது, யாருக்குமே காட்ட வேண்டியதும் கிடையாது. இதை உள்ளார்ந்த வெற்றி என சொல்லப்படுது. என்டர் வெற்றி. தினமும் மனம் உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுது மொபைல நம்ம பார்த்துட்டே இருக்கிறது. ஆனா இன்னைக்கு நான் என்ன பண்ணேன், மொபைல பார்க்கல, அப்படின்னா இது வெற்றி தானே. தினமும் அவர் சமைச்ச உணவை எடுத்துக்கிறாரு. ஒருத்தர் 24 மணி நேரம் சமைக்காத உணவை எடுத்துக்கிட்டாரு, தீயால தொடப்படாத உணவை எடுத்துக்கிட்டாரு, அதாவது நெருப்புல வேக வைக்காத சாப்பாடை எடுத்துக்கிட்டாங்க. அப்படின்னா இது வெற்றி தானே. தினமும் சூடான தண்ணி வேணும், இன்னைக்கு பச்சை தண்ணிய அவர் குடிச்சாரு, அப்படின்னு இது வெற்றி தானே. டெய்லி தூங்கும் போது தலகாணி தேவைப்படுது, ஆனா இன்னைக்கு அவர் தலகாணி எடுத்துக்கல, அப்ப இது வெற்றி தானே. அடுத்தது டெய்லி அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஏதாவது பான் பராக் போடுவாரு, இன்னைக்கு என்ன பண்றாரு, அந்த பான் பராக் இல்லாம இருக்காரு, அப்ப இது வெற்றி தானே. இப்ப பாருங்க, காலையில எழுந்த போது வியர்வை இருந்தது, ஆனா அந்த வியர்வையில கூட ஒரு ஆனந்தம் இருந்தது. வியர்வையினால குளிச்சுட்டேன், அந்த மாதிரி இரட்டை குழியெல்லாம் மாறிடுச்சு. ஆகவே மைக்ரோவின் செலிப்ரேஷன் செய்யணும். சின்ன சின்ன வெற்றிகள் நமக்குள்ள இருக்கக்கூடிய பாவங்கள் செய்த பட்டியலை, பெரியதாக இருக்கக்கூடிய குற்ற உணர்வு, இதை நம்ம செஞ்சோம். ஆனா இப்ப பாருங்க, அந்த மைக்ரோ செலிப்ரேஷன் மூலமாக நம்ம நல்ல செயல்களை செஞ்சிருக்கோம், நம்முடைய பாவத்தில இருந்து விடுபடுறோம். இப்போ நாம எல்லாத்தையுமே ஏன் மறந்துடுறோம், இதை நம்ம ஏன் புறக்கணிக்கிறோம், அதனால நமக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துருது. புருஷார்த்தத்தின் மீது நாமே நல்லவங்களா நம்ம பாக்குறது இல்ல. உள்ள இருந்து நம்மளுடைய பாவத்தினுடைய பட்டியலை நம்ம நிறைய சேர்த்து வச்சிருக்கிறோம். எனவே அந்த பாவத்தினுடைய பட்டியல இருந்து விடுபடணும்னா ஒரு மைக்ரோ செலிப்ரேஷன் இதை நம்ம கொண்டு வரணும். கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். ஒரு நாள் ஒரு இசை அல்லது ஒரு டைரி, அதுல ஒரு ரெட் கிராஸ் இல்லைன்னா ஒரு கோடு போடுங்க. இது வெற்றி பெற்ற நாள், இது ஸ்பெஷல் நாள், நேற்று அந்த பழக்கம் எனக்குள்ள வெளிப்படல, 24 மணி நேரம், அப்படியானால் இது ஒரு வெற்றி தானே. 2வது நியூரல் பாத்வே ரிவரிங் விசுவலேஷன். நம்முடைய மனசுல 2 பாதையை நம்ம பார்க்கணும். ஒண்ணு பழைய பக்கம், அது உலர்ந்த கசப்பான கெட்ட பாதை, அதை மெதுவாக நான் என்ன பண்றேன், மறக்கிறேன், இதை நம்ம பார்க்கணும். அடுத்தது ஒரு அழகான பிரகாசமான பாதை உருவாகுதுன்னு பார்க்கணும். இப்போது என்னுடைய வாழ்க்கை எந்த பாதையில போயிட்டு இருக்கு, ஒரு புதிய பாதை, அது விகாரத்தினுடைய பாதை, அது காம விகாரத்தினுடைய பாதையா இருக்கு, அது அடிஷன் பாதையா இருக்கு. எத்தனை பேர் இதுவரைக்கும் கேள்வி கேட்கிறாங்க, அல்லது பேராசையினுடைய பாதை. பல குமார்கள் வியாபாரத்துல இருக்காங்க, அதுல பல விஷயங்கள் நடக்குது, போலி வேலைகள், மோசடி, பணம் இங்க அங்க மாத்துறது, ஏமாற்றம், என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு. அடுத்தது ஃப்ராட் மணி லாண்டரிங், பல விஷயங்கள் நடக்குது. ஒரு தீர்மானம் போதும், நான் இந்த பாதையை விட்டுட்டு இப்போ சத்தியத்தினுடைய பாதையில நடக்கிறேன்.
குற்றம் கணங்களால செய்யப்பட்டது, தண்டனை நூற்றாண்டுகள் அனுபவிச்சு ஜப்பர் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். வரலாற்றினுடைய பார்வையில ஜப்பர் என்றால் அத்தியாசாரம் என்பதை நாம வரலாற்றினுடைய பார்வையில பார்க்கிறோம். குற்றம் அந்த சின்ன சின்ன கணங்களில் நடந்ததுதான். ஒரு செகண்ட்ல தான் நடக்கக்கூடியது ஒரு குற்றம், மற்றும் தண்டனை 100 ஆண்டுகள் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. அந்த சின்ன தவறு சிறிய சிறிய தருண நேரத்துலதான் நடந்தது. வெறும் கவனக்குறைவா இருக்கக்கூடிய நேரத்துலதான் தவறு நடக்குது. ஆனா அதனுடைய விளைவு முழு வாழ்க்கையில நமக்கு தெரியுது. அந்த நேரத்துல யாராவது எச்சரிச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அந்த நேரத்துல யாராவது தடுத்திருந்தா இன்று இந்த நாளை நான் பார்க்க வேண்டியதாக இருக்காது. ஆகவே என்ன, நியூரல் பாத்வே ரிவரிங் விசுவலேஷன், விசுவலைஸ் செய்யுங்க. ஒரு புதிய பாதை உருவாகிட்டு இருக்குது. இந்த பழைய பாதையினுடைய துக்கத்தின் வழியின் கருமையானதை எவ்வளவு கெட்டதாக பார்க்க முடியுதோ அப்படியே பாருங்க. அழுகிறது, துக்கப்படுறது, சோகமா இருக்கிறது, அமைதியின்மையா இருக்கிறது. அப்போ அந்த நேரத்துல அந்த அழகான சதுப்பு நிலத்தை நீங்க பாருங்க, கெட்டதை பாருங்க, அழுகியத பாருங்க. அப்படியான அந்த பாதையை, ஒரு புதிய பாதையை மனசுல விசுவலைஸ் பண்ணுங்க. ஏன்னா விசுவலைசேஷன் மற்றும் செயல் கற்பனை, செயல் இரண்டானாலும் டோபமின் ஹார்மோன்ஸ் வெளியேறும். இதுல கூட அதே போலதான் நடக்கும். ஆகவே ஒரு புதிய பாத்வே, 3வது செஞ்சுரி டம்பிங், இதை நாம இதுக்கு முன்னால எடுத்திருந்தோம். இதுக்கு முன்னால செஞ்சுரி பாஸ்டிங், செஞ்சுரி டம்பிங். இதுல ஒரு நாள்ல 2 முறை அனைத்து செஞ்சுரி இன்புட்டையும் நிறுத்தணும். கண்களை மூடி ஒரு இருட்டான ரூம்ல, மொபைல் கிடையாது, எதுவுமே கிடையாது. குறைஞ்சது 5 முதல் 10 நிமிஷம். இத டார்க் ரிட்ரீட்ஸ் சொல்றாங்க. வெளிநாடுல 7 நாள் இல்ல 9 நாள் டார்க் ரிட்ரீட் நடக்குது. அதுல ஒரு குழு மக்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு வீடை எடுத்துக்கிறாங்க. அது முழுவதுமே ரொம்ப கிரவுண்ட் ஃப்ளோரா இருக்கும். அதுல 7 நாள் அவங்க இருப்பாங்க. விளக்கு இருக்காது, நைட்ல தான் இருக்கணும். எந்த ஒளியும் அந்த 7 நாட்கள் வரக்கூடாது. பகலும் இரவும் இருள் மட்டுமே. அந்த 7 நாட்களுக்கு பிறகு அவங்க வேற ஒருத்தரா வெளியே வருவாங்க. அனைத்தையுமே அதாவது மகிழ்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கும். எந்த ஒரு புதுசும் கிடையாது. ஏன்னா தொடர்ந்து தகவல் இன்புட் வந்துட்டே இருக்கு. ஆகவே உள்ளே இருக்கிறது அழிக்க முடியல. ஆட்டோபயோலஜி போல நாம விரதம் இருக்கும்போது என்ன நடக்குது? விரதம் இருக்கும்போது உடலுக்கு உணவு கிடைக்காது, தண்ணீர் கிடைக்காது. ஆகவே பழைய செல்கள் எல்லாமே அழிஞ்சு போகுது. குறைபாடு இருக்கு. பாக்டீரியா கெட்டவை எல்லாத்தையுமே அழிக்குது. இந்த ஆட்டோபயோலஜின்னு சொல்றாங்க இல்லையா, இதற்காக ஜப்பான் மருத்துவருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சது. இந்த ஒரு விஷயத்துக்காக, ஆட்டோபயோலஜிக்காக 16 மணி நேரம் விரதம், அதாவது இரவு 8 மணிக்கு பின்னால எதையுமே சாப்பிடக்கூடாது. காலை மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா தான் அதை அதிகப்படுத்தணும். முதல்ல 12 மணி நேரம், 8 முதல் பின்னால 8 வரை, 14 மணி நேரம், அடுத்தது 12, 16 இடைவேளை. அப்படியே அந்த விரதத்தை நம்ம என்ன பண்ணணும், அதிகப்படுத்திட்டே போகணும். அடுத்து 8 மணி நேரம் மட்டும் நம்ம கொஞ்சமா சாப்பிடணும். இங்க அதிசயமான சக்திகள் அப்பதான் வெளியே வர ஆரம்பிக்கும். உடல்ல அதிக எடை, விகாரங்கள், நோய்கள் தானாகவே சரியாக தொடங்கும். ஏன்னா ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்டது. இது விஞ்ஞானத்தினுடைய ஆராய்ச்சி. 16 மணி நேரம் உணவு இடைவேளைக்கு விரதம் இருக்கணும். ஆனா ஒரு நாள்ல இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. முதல்ல யாருமே விரதம் எடுக்காதவங்க ஃபர்ஸ்ட் 4 மணி நேரத்துக்கு தொடங்குங்க. அப்புறமா 6 மணி நேரம் விரதம் இருங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா 15 நிமிஷமா நீங்க அதிகப்படுத்துங்க. காலை 8 மணிக்கு ஒரு நல்ல சாப்பாடு நீங்க சாப்பிடணும். அதை 15 நிமிஷத்துக்கு தள்ளி போடுங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்புறம் கொஞ்சம் தள்ளி போடுங்க. உண்மையில உடலுக்கு மிகவும் குறைவான சாப்பாடு தான் தேவைப்படுது. காலை முதல் நம்ம சாப்பிட்டே இருக்கிறோம், நாள் முழுவதும் சாப்பிடக்கூடிய ஆசை இருக்கும். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். சாப்பிடும் வரை பசி இருக்காது. ஒரு முறை நம்ம சாப்பிட்டோம்னா பசி தொடங்கிரும். அப்ப அந்த மிஷின் தானாகவே வேலை செஞ்சிருது. அப்ப அந்த மிஷினுக்கு சாப்பாடு தேவைப்படுது. காலையில 6 மணிக்கு ஏதாவது சாப்பிட்டா அது தொடங்கிரும். ஆகவே எழுந்திருச்ச பின்னால குறைஞ்சது 3 மணி நேரம், 2 மணி நேரம், 4 மணி நேரம் மற்றும் மெதுவாக 6 மணி நேரம் வரை எதையுமே எடுத்துக்காம இருக்கணும். எதுவுமே குடிக்கவும் கூடாது. இதுவும் கூட ஒரு சாதனை தான். இது வேறு வகை. எதையும் ஒரே நேரத்துல செய்ய முடியாது.
மெதுவா தான் செய்யணும். அப்போ காலையில எந்திரிச்சதையும் தண்ணி குடிங்க, ஜூஸ் குடிங்க, இல்ல வேற ஏதாவது நீங்க குடிங்க. இத நீங்க எடுத்துக்கலாம். ஜூஸ் குடிக்கலாம். டைரக்டா திக்கான ஜூஸ் நீங்க குடிக்காதீங்க. அதுல கொஞ்சம் தண்ணிய கலந்து குடிங்க. அப்புறம் ஹெவி ஃபுட் காலையில சாப்பிடக்கூடாது. அது உடலுக்கு நல்லது கிடையாது. ஏதாவது ஜூஸா நீங்க எடுத்துக்கங்க, இல்ல பழம் எடுத்துக்கங்க. எலுமிச்சை பழம் எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. அத 3 வேளைக்கு உணவு நமக்கு தேவைப்படுறது கிடையாது. உடலுக்கு மிக பெரிய பெரிய ஒரு அதிசயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்பு தானாகவே சாப்பிடக்கூடிய பொருட்களை ஜீரணம் பண்ணிக்க கூடியதாக இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு அறையில நைட்ல இருட்டு இருந்தா ரொம்ப நல்லது. இல்லைன்னா கண்களை மூடி எந்த சென்சரி நமக்கு அதாவது எந்த ஒரு விஷயங்களும் கண்களுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அப்ப முக்கியமா என்ன பண்ணணும், மொபைல் பார்க்க கூடாது, டிவி பார்க்க கூடாது, சீரியலை பார்க்க கூடாது. இந்த மாதிரியான பயிற்சியை நீங்க செய்யுங்க. அப்ப பாருங்க, இதுல டோபமைன் வெளியேறும். இதுல டோபமைன் முழு விளையாட்டும் டோபமைன்ல தான் இருந்துட்டு இருக்கு. இந்த அனைத்து விதமான அடிஷன், பீடி, சிகரெட்டு, பாக்கு, மற்ற அடிஷன்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, அது எல்லாமே என்ன ஆகும், சிரோட்டினின், ஆக்சிடோனின், டோபமைன் இந்த ஹார்மோனுடைய விளையாட்டா இருக்கு. அடுத்தது எதிர்மறை தசை பிடிப்பாகுது. ஆசை எந்திரிக்கும் போதுதான் இதை செய்யணும், இப்போ அழுகணும், நான் அழாம இருக்க முடியாது, நான் யாருக்குமே துன்பம் கொடுக்காம இருக்க முடியாது, யாருக்கும் போன் பண்ணாம இருக்க முடியாது, யாருக்கும் மெசேஜ் அனுப்பாம இருக்க முடியாது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும். ஆனா இப்ப நம்ம என்ன செய்யணும், கண்களை மூடி எந்த விஷயமே, எந்த ஒரு மனிதர்களுடைய தொடர்பும் இல்லாம நாம மாத்திக்கணும். அந்த ஒரு பழக்கத்தை நமக்குள்ள கொண்டு வரணும். நம்ம 2 கைகளையும் பலமா கட்டி போட்டுக்கணும். நம்ம பற்களை அப்படியே கடிச்சு பிடிச்சுக்கணும். கால்களை டைட்டா போட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, திடீர்னு பற்கள், கை, காலு, விரல் எல்லாமே ரொம்ப டைட் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணணும், அடுத்தது கொஞ்சம் லைட்டா அதுக்கு ஃப்ரீ கொடுங்க. மனதுல வரக்கூடிய இந்த அலை தானாகவே ஸ்டாப் ஆயிரும். உடனே செய்யணும், அதை என்ன செய்யணும், மீண்டும் கைகளை பலமா அழுத்தணும், பற்களை கடிக்கணும், கால்களினுடைய விரல்களையும் அப்படியே டைட்டா வச்சுக்கணும். மெடிக்கல்ல நம்ம பல முறை சிஎன்எஸ் பரிசோதனை செய்யும் போது ஜென்ட்ரிஸ்க் மேனுவல் செய்யறோம். நோயாளிக்கு ஒரு டெஸ்ட் செய்யணும். இங்க தொடுதல் உணர்ந்தாயா, அதாவது ஒரு இடத்துல தொட்டு பார்ப்பாங்க. அப்போ அந்த டச்சிங் ஃபீல் ஆகுதா, ஏதாவது நடக்குதா அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனா அவன் பார்த்துட்டே இருப்பான். அவனுடைய கவனத்தை மாத்துவதற்கு அவன்கிட்ட எப்படி நம்ம செய்ய சொல்றோம். அப்போ அவன் அதுல பிஸி ஆயிடுறான். பின்னால நாங்க என்ன பண்றோம், டெஸ்ட் பண்றோம். அவன் கவனத்தை மாத்துறதுக்காக. இல்லைன்னா அவன் பார்த்துட்டே இருப்பான், டாக்டர் எங்க டெஸ்ட் பண்றாருன்னு. அப்போ இந்த மாதிரி இப்போ நம்ம தொடுறது, இப்போ நம்ம அவங்களுடைய பாடியை தொடும்போது இது இப்படி ஆகுதான்னு கேட்குவோம். இப்ப கேட்க அவன் என்ன பண்ணிடுவான்னா, தானாவே அந்த நினைவுல இருந்து விடுபட்டுருவான். அதுக்கப்புறமா அவனுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிப்போம். பாருங்க, மனிதனுடைய அடிஷன், மனிதனுடைய அலையை நம்ம நேரா தாக்குனா அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப மெதுவாக தான் மனதுல இருக்கக்கூடிய அந்த அடிஷனை நம்ம நீக்கணும். இது கூட ஒரு டெக்னிக் தான். கடைசி டெக்னிக் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்ப நிஸ்வார்த்தமாக சேவை செய்யறோமோ, முற்றிலும் நிஸ்வார்த்தமா இருக்கணும். அப்பதான் டோபமைன் இயல்பா நமக்குள்ள வெறி வரும். ஸ்தூலமான சேவை அப்படின்னா, அலை வந்தா என்ன செய்ய முடியும், சமையலறைக்குள்ள போயிட்டு சேவை செய்ய தொடங்குங்க. ஒரு நோயாளிக்கு உதவி செய்யுங்க. மனசா வாச்சா அலை வந்தா என்ன செய்யணும், கர்மனா எந்த ஒரு அடிஷன்ல இருந்து விடுபடக்கூடிய வழி. மக்கள் அடிஷன் ஆக முடியல. 3 மாதம் தங்குறாங்க, 1 லட்சம் செலவு செய்யறாங்க, மற்றும் அவர்கள் வெளிய வரக்கூடிய நாள்கள்ல மறுபடியும் என்ன பண்றாங்க, குடிக்க தொடங்குறாங்க. ஏன்னா அவங்களுடைய மனம் காலியா இருக்கு. மனச நம்ம பிஸியா வச்சுக்கணும். ஹே மகாவீர், இப்போ நீங்க விழித்து கொள்ளுங்கள். சோம்பலினுடைய நித்திரையை விட்டு எந்திரிங்க. தம்மோ பிரதானமான இரவிலிருந்து உங்களை விழிப்படைய வைத்துக் கொள்ளுங்கள். இது புருஷோத்தமபாய்
எழுதிய ஒரு பாடலாயிருக்கு. ஆத்மாக்கள் வழியால துடிக்கிறாங்க, துக்கத்தினுடைய வழியால தவிக்கிறாங்க, இடமிருந்து இடம் அலைஞ்சு திரியிறாங்க, நம்பிக்கை இழந்து போயிடுறாங்க, இதயம் உடைஞ்சு தைரியம் இழந்துருச்சு. இது ஒரு நிலை. ஞாயிற்றுக்கிழமை முரளில துக்கம், வலி, துக்கம், அமைதியின்மை, பயம் மற்றும் கவலை, இதுவே ஆத்மாக்களுடைய நிலை. இதை விடுங்க. இதை எழுதக்கூடியவங்க யாரு? பிராமணர்கள் தானே. அனைவரின் மனதிலும் கேள்விகள் உள்ளது. 20 வருஷம், 15 வருஷம், 30 வருஷம் எல்லாருடைய மனசுலயுமே கேள்வி இருக்கு. அதாவது இத்தனை காலமா எல்லா கிளாஸும் நம்ம கேட்டிருக்கக்கூடிய ஞானம், அவ்வியக்த முரளி, சாக்கார முரளி மற்றும் அவ்வியக்த மெசேஜ், நிறைய கிளாஸஸ், இது எல்லாமே நமக்கு ஆதாரமா இருந்தாலும் கூட மறுபடியும் நமக்குள்ள கேள்விகள் இருக்கு. ஏதாவது ஒரு அடிஷன் நமக்கு இருந்துட்டு இருக்குது. பாருங்க, கோவில்ல சைத்தன்யமான புத்தர் என சொல்ல அழைக்கக்கூடியவங்க நாம தான். புத்தரை போல இதயம் நம்ம வச்சிருக்கிறோமா? துயரமான நெடுங்காற்றை நம்ம கேட்கலானா? துக்கம் நிறைந்த குரல்களை நம்ம கேட்கல? கல்ப விருட்சத்தின் முன்னோர்களே, கொஞ்சம் தயவு செய்து கேளுங்க, செய்யுங்க. தயாலு, கிருபாலு என அழைக்கக்கூடியவர்கள் யாரு? தயவு செய்து எங்களுக்கு உதவி செய்யுங்க. நோய், துயரம், வேதனைகளால் பிறவியாக துன்பப்பட்டவர்கள் இந்த கூட்டம் நிறைந்த உலகத்துல யாருமே ஆதரவாக கிடையாது. ஆதரவே இல்லாதவர்களுக்கு ஆதரவு கொடுங்க. அமைதியற்ற ஏழைகளுக்கு அமைதியை கொடுங்க. ஹே மகாவீர், இப்பொழுது அனைத்து ஆத்மாக்களையும் கரை சேர்த்து கொள்ளுங்கள். அனைத்து ஆத்மாக்களுக்கும் வழியை காட்டுங்க. உங்களை நீங்க விழித்து கொள்ளுங்கள். இது ஆத்மாக்களுடைய நிலை. ஆகவே நம்ம பிஸியா இருக்கணும். எதுல மேலும் அவசியம் இல்லை. அதாவது நம்ம எதுல பிஸியா இருக்கோம் அப்படின்னா, ஞானம் மற்றும் யோகால பிஸியா இருக்கணும்னு கிடையாது. ஸ்தூலமான சேவையிலயுமே நம்ம பிஸியா இருக்கணும். அதுக்கு முக்கியமா ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு போங்க. அங்க இருக்கக்கூடிய குழந்தைங்களை பாருங்க, அவங்க கிட்ட விளையாடுங்க. அவங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்படும். முதியோர் இல்லம் இருக்கு, அவங்களுக்கு ஹலோ சொல்லிட்டு வந்தாலும் கூட ஒரு சந்தோஷம் ஏற்படும். ஏன்னா அவங்க கிட்ட பேசுறதுக்கு யாருமே கிடையாது. இப்ப ஓபிடியில ஒரு அம்மா வராங்க. இங்கதான் அவருடைய கணவர் அவரை விட்டு போயிட்டாங்க. கணவன் இங்கதான் இருக்காரு. தில்வாடா கோவில்ல தன்னுடைய 2வது மனைவியோட இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க. 40 வருஷம் ஆயிருச்சு. இவருக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. பாவம், அவங்க தனியா இருக்காங்க. தனியா சுற்றி திரிஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதாவது சாலைகள்ல அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. கொஞ்சம் வேலை செய்யறாங்க. எங்கேயாவது இந்த முனிசிபாலிட்டியில வேலை கிடைக்குது. அவங்க மேல வரும்போது அவங்க சொல்றாங்க, நான் இங்க வந்தா பேச முடியுது, இல்லைன்னா என்கிட்ட பேசுறதுக்கு யாருமே கிடையாது. அவங்களுக்கு உள்ளுக்குள்ள எவ்வளவு துக்கம் இருக்கு. ஆகவே ஆத்மாக்கள் ரொம்ப துக்கத்துல இருக்காங்க. நாம அவங்களுக்கு ஞானம் யோகம் கற்றுத்தரதில்ல. அவங்களுக்கு எந்த தேவையுமே கிடையாது. அவங்களுடைய புத்தி இதை புரிஞ்சுக்க கூடிய அளவுக்கு கிடையாது. அப்ப ஆத்மாக்களுக்கு என்ன வேணும்? கேட்கறதுக்கு கூட ஒருத்தர் வேணும் இல்லையா? கொஞ்சம் ஆதரவு தேவைப்படுது, சப்போர்ட் தேவைப்படுது, அவ்வளவுதான். மற்றபடி அதை செஞ்சுட்டு நம்ம என்ன நம்ம அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆறுதல் கொடுக்கும்போது அவங்களுடைய துக்கம் தானாகவே நீங்கி போகும். இப்போ சோர்ந்து போன பயணியினுடைய கால்களை பாருங்க. அப்ப அவங்களுக்கு அப்போ இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம எப்ப அந்த பயணிகள் சோர்வா இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்கும்போது அந்த சோர்வு அவங்கள விட்டு நீங்கி போகுது. முதல்ல சின்ன சின்ன விஷயத்துல நம்ம வெற்றி அடையணும். அந்த வெற்றியை நம்ம கொண்டாடணும். அதை ஒரு சின்ன விஷயமா நம்ம நினைக்க கூடாது. 4 மணி நேரம் செஞ்சிருந்தாலும் 4 மணி நேரம் ஒரு வெற்றி தானே. அடுத்தது 6 மணி நேரம் செய்யறோம், பின்னால 8 மணி நேரம் செய்யறோம், அடுத்தது 10 மணி நேரம் செய்வோம், அப்புறம் 12 மணி நேரம் செய்வோம், அடுத்தது 16 மணி நேரம் செய்வோம். 2வது நோ பாத்வே. அதாவது பார்க்கணும், மனம் என்ன படம் அத பாக்குது, அதனுடைய மொழியை நம்ம புரிஞ்சுக்கணும், விசுவலைஸ் பண்ணணும். அதற்காக இந்த டிடெக்டிவ் டீச்சிங்ஸ் பிடிக்காது. இதை செய்ய, அதை செய்யாத, டூஸ் டோன்ட்ஸ், இது வேண்டாம், அது வேண்டாம், அதை விரும்பாது. அதுக்கு என்ன புரியுது? இந்த பாதை மிகவும் முள் நிறைந்தது, இந்த பாதை மிகவும் மலர் நிறைந்தது. ஆகவே அந்த பாதை இது அந்த கனமான பாதையாக இருக்கு. எது இலகுவானது, லேசானது, எனக்கு இது வேணும். இது அந்த சென்சுவல் ஃபேண்டஸ்டிக் பாதையா இருக்கு. அதனால எனக்கு
மிகவும் பிடிச்ச ஒரு பாதையா இருக்கு. மனிதர்கள் கிட்ட, தேகதாரிக கிட்ட, மற்றவங்க கிட்ட நீங்க ஒரு நல்ல நண்பரா இருங்க. சீனியர், சகோதரி, ஜூனியர் இதனுடைய துக்கம், ஏமாற்றம் இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணுங்க, சரிசமமா எடுத்துக்கங்க. ராஜா கிட்ட நண்பரா இருங்க. அமைச்சர்கள் கிட்ட நண்பரா இருங்க. நாம் அமைச்சர்னா ராஜாவும் நண்பராகிறார் இல்லையா? மற்ற அமைச்சர்களுடன் நண்பரா நம்ம இருக்கிறோம்னா, பிரஜைகள் கூட நம்ம நண்பரா இருப்போம். விளைவு துக்கம் தான். ஆகவே இந்த விசுவலேஷன், அடுத்தது செஞ்சுரி டம்பிங் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த செஞ்சுரி இன்புட் இருக்கக்கூடாது. பாத்துருங்க. உள்ள இருந்து டிடாக்ஸ் ஆகும். உளவியல் ரீதியாக மிகவும் தீவிரமா இருக்கு. உள்ள இருந்து வெளியே வரும். இத 1 மணி நேரம் செஞ்சா, 1 நாள் செஞ்சா, 3வது நாள்ல ஓடிடணும் போல தோணும். இவ்வளவு தீவிரம் இருக்கும். பின்னால எதிர்மறை தசைகள், பற்கள் இது ஒரு அவசரம் முறையாக இருக்கு. நைட்ல நம்ம பெட்ல படுத்துட்டு இருக்கோம். இப்ப எங்க போறது? ரூம்ல 5 பேர் இருக்காங்க மற்றும் மனசுல விகாரம் தாக்குது. இப்ப என்ன செய்வீங்க? இது அந்த முறை அல்லது பாத்ரூம்ல போய் பச்சை தண்ணியில நீங்க குளிச்சு உங்களை நீங்க தயார்படுத்திக்கீங்க. நீங்களே உங்களுக்கு நல்லதை நீங்க செஞ்சுக்குங்க. முரளியில இதுக்காக என்ன பாபா நமக்கு சொல்லியிருக்காரு? இது மற்றொரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதன் மூலமாக டோபமைன் மாற்றப்படுது. அதனால நீங்க என்ன செய்யலாம்? தண்ணியில போய் குளிச்சுட்டு வரலாம். ஆகவே இன்றைய 5 ஹோம்வொர்க் என்ன? முதல்ல மைக்ரோ செலிப்ரேஷன். இதுல நாம எப்படி செய்றோம்? புள்ளி புள்ளி என ஒரு வி வடிவத்துல நம்ம புள்ளி வைக்கிறோம். இப்போ வெற்றி வந்தா 12 புள்ளியா நம்ம உருவாக்குறோம். பின்னால மொபைலுக்காக குறைஞ்சதே இது எதையுமே நம்ம பார்க்கக்கூடாது. உலக விஷயங்கள் எதுலையுமே நம்ம ஈடுபடக்கூடாது. அப்படி 1 மணி நேரம் இருந்தா நம்ம பார்க்கலன்னா ஒரு கோடு இங்க நீங்க வரையணும். பின்னால இந்த மாதிரி செய்யணும். சாயந்தரம் வரை முழு வி நீங்க உருவாக்கணும். நம்ம வெற்றி பெற்று விட்டோம். இல்லைன்னா இங்க குறுக்கு கோடு போடணும். நம்ம வெற்றி பெறவில்லை, முழு வெற்றி இல்லை அப்படின்னா இதனால என்ன ஆகும்? கொஞ்சம் நம்பிக்கை அதிகமாகும். தினமும் வெற்றி பெற்றால் முதல் ஹோம்வொர்க் இது இருக்கும். 2வது விசுவலைசேஷன். இந்த விசுவலைசேஷன்ல கண்களை நம்ம மூடுறோம் மற்றும் 2 படிக்கட்டுகளை கொண்டு வரோம். படிக்கட்டுக்கு முன்னாலே அதில் நம்ம பார்க்கணும். நம்முடைய துக்கம், வலி, வேதனையை அனுபவிக்கும் போது கீழே மெதுவாக உருண்டு கீழே இறங்கி வரோம். நம்ம நல்ல சிந்தனை செய்கிறோம், நல்ல சுயமரியாதையில இருக்கோம், பாபாவுடைய நினைவுல இருக்கோம்னா மெதுவாக படிக்கட்டுல ஏறிட்டே இருப்போம். மெதுவாக ஏறி ஏறி பின்னால அங்கிருந்து பறந்து போறோம். கடைசியில நம்ம அங்கிருந்து பறந்துட்டோம்னு பார்க்கணும். அதாவது முடிவு கிடையாது, பறந்து போயிட்டோம். ஆகவே இந்த விசுவலேஷன் நம்ம செய்யணும். நாம துக்கம், வேதனைப்படும் போது கீழே விழுவோம் மற்றும் நல்ல செயல்கள் செஞ்சா மேலே ஏறி பறந்து போகிறோம். 3வது சச்சின் பாய் சொன்னது போல சில நேரம் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு இருட்டு ரூம்ல உட்காருவோம். அப்போ இன்று முழுவதுமே அனைத்தையுமே நிறுத்தி கண்களை மூடி உட்காரணும். செஞ்சுரி டப்பிங். சிறிது நேரம் கொஞ்ச நேரம் உட்காருவோம். அப்போ சச்சின் பாய் சொன்னது போல எல்லாமே ரிலாக்ஸ் ஆகும். பின்னால 4வது எதிர்மறை தசை சுருக்கம். இதுல நம்ம 2 விஷயங்களை செய்யறோம். சச்சின் பாய் சொன்னது போல விகாரம் பல ரூபமாக வரும்போது ஒரு டெக்னிக் சொல்லியிருக்காரு. கைய அப்படியே பிடிச்சுக்கோங்க, குத்தி பிடிச்சுக்கோங்க, பல்ல கடிங்க, கால்களை இறக்கமா பிடிச்சுக்கோங்க. அதாவது இருக்கக்கூடிய ஆற்றலை நம்ம மாத்தணும். பின்னால இன்னொரு விஷயம் நம்ம யோசிச்சது, முடிஞ்சா ஒரு லெட்டர் எழுதுங்க. மனதுல என்ன வந்தாலும் அதை விரைவாக எழுதணும். இன்னொரு விஷயம் நம்ம யோசிச்சது, முடிஞ்சா ஒரு லெட்டர் எழுதுங்க. மனசுல என்ன வந்தாலும் அதை எழுதுங்க. அப்போ மனசு என்னாகும்? காலியாகும். இது ஒரு டெக்னிக். இதை வெளியேற்றுவதற்கு அந்த நேரத்துல காலி செஞ்சா நம்மளுடைய மனசை லேசா பண்ணிடுவோம். இப்போ பாருங்க, ஒரு டெக்னிக் இருக்கு. அந்த நேரத்துல நம்ம காலி செஞ்சா நம்மளுடைய மனசு லேசாயிரும் நம்ம நினைக்கிறோம். இப்ப சில நேரத்துல சின்ன குழந்தைங்க அழுகும்போது நம்ம என்ன பண்றோம்? தொடர்ந்து அந்த குழந்தை அழுந்துட்டே இருக்குது, நிக்கல. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? அதுக்கு உடனே என்ன பண்றோம்? இது பாரு சரியாயிரும், அது பாரு சரியாயிரும்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த குழந்தையுடைய கவனத்தை நம்ம திசை திருப்புறோம், அழுகைய நிறுத்துறதுக்காக. இப்போ அதே போலதான் நாமளும் என்ன பண்ணணும்? பல டெக்னிக்கை நம்ம உருவாக்கி நம்முடைய கவனத்தை நாம் திசை திருப்ப வேண்டும். இது ஸ்தூலமான விஷயம், சூக்ஷ்மமாக இருக்கக்கூடாது, கற்பனையின் மூலமாக இருக்கக்கூடாது. கற்பனை தான் ஏற்கனவே வருது, அதை எதிர்க்க வேண்டும். ஸ்தூலமாக கடைசியில சேவையினுடைய ஆனந்தம்,
தேவைப்படுது. முடிஞ்சா குமார் என்றாலே முதியோர் இல்லத்துக்கு போங்க. அவங்கள மீட் பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு நோயாளி வீட்ல இருந்தா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள நீங்க பாருங்க. யாராவது ரிலேஷன்ஷிப் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் பேசுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அமைதி கிடைக்கும். இந்த மாதிரியான பணியை நீங்க செய்யுங்க. நம்ம மூலமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் உலக ஆத்மாக்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கணும். ஓம் சாந்தி. குழந்தை செய்கிறார் அதிசயம் அற்புதம். பிரமகுமாரர் செய்கிறார் அதிசயம் அற்புதம். இறைவனின் குழந்தை அதிசயம் செய்பவன். கோடியில் ஒருவன் அவன் திருமகுமார் அற்புதம் செய்பவன். முகத்தில் பிரகாசம், வார்த்தையில் வலிமை, இதயத்தில் கருணை நிறைந்தவன். இனிமையான சொற்கள் பேசுபவன். பாபாவின் அன்பல் இதயத்தில் நிறைந்தவன். குமார் செய்கிறார் அதிசயம் அற்புதம். சிவனின் குழந்தை செய்கிறார் அதிசயம் அற்புதம். பிரம்மகுமாரர் செய்கிறார் அதிசயம் அற்புதம். பாபாவின் குழந்தை அதிசயம் செய்பவன். கோடியில் ஒருவன் பிரம்மகுமார் அற்புதம் செய்பவன். ஞானத்தில் கணேசன், சக்தியில் பீமன், இலட்சியத்தில் அர்ஜுனன்.